ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தோம் ஃபேமிலியோட. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரி திம்பம் ஹில்ஸ் ஏறி ஆசனூர் தாண்டி ஒரு குஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு ஊருங்க. அங்கே நம்ம மாமா வீடு தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, சென்டரில் தோட்டம் போட்டிருக்காங்க. இடம் பார்க்குறதுக்கே செம அழகாக சூப்பராக இருந்துச்சு. சுற்றியும் அந்த மலையிலேருந்து வர அந்த என்ன சொல்கிறதுங்க, இதெல்லாம் சும்மா செமையாக இருந்துச்சுங்க. மிஸ்டெல்லாம் ரொம்ப அருமையாக தெரிஞ்சுச்சு. நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஷிஃப்ட்டு காரில் தான் போயிருந்தோம். அந்த ஒரு ஒத்தையடி உள்ளே இறங்குறதுக்கு அந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ரோட்டில் போகும்போது மழை இல்லைங்க, அதனால் ஜாலியாக இறங்கிட்டோம். ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருச்சு. அந்த பூமியெல்லாம் களிமண் பூமியாக இருந்தனால வண்டி வீல் வந்து சுத்தமாக ஏறுமா இறங்குமான்னு ஒரே டவுட்டாகவே இருந்துச்சு. சரி ஏற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அப்படியே மெதுவாக உருட்டிட்டு வந்து பாதி தூரம் வந்துட்டாங்க. இந்த சேரில் வந்து போகுமா இல்லையான்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிடுச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல வந்து வேலையை காமிச்சிருச்சுங்க. அது நீங்களே என்னென்னு பாருங்கள் ரோடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா ஆறு ஓடுதுங்க, பள்ளம், சரியான பள்ளம். அந்த மாதிரி இடம் இருக்குங்க. பாருங்கள் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாதி தூரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு, பெரிய ஆறு ஓடிட்டுருக்கும். ஆற்றுல கொஞ்சம் தண்ணி கம்மியாக போகிறனால பிரச்சனை இல்லை. பாருங்கள் ரோடு அழகாக சைட்லெல்லாம் பச்சை பசேல்னு. ஆசனூர் தாண்டினோடனே குஞ்சனூர்னு ஒரு ஊருங்க. நல்லா இயற்கை காட்சி நிறைந்த இருக்குது. வர வழியில் யானையெல்லாம் பார்த்தோன்னாங்க. மான் தான் அதிகமாக இருக்கும் இந்த ஏரியாவில். யானை வந்து எப்போயாச்சும் ஒருக்கா வரும், அது வாட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சு போயிடும். நம்ம ஒன்றும் பண்ணாத, பயப்படாதீங்க. பாதி ரோடு நல்லா இருந்துச்சு, மீதி ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த மேடு சைட்லாம் ரொம்ப வீல் சறுக்கினா பாருங்கள், வண்டியே சறுக்கிட்டு வரும் பாருங்க. பாருங்க ரோடு பாருங்க, இவ்வளோ கல் எல்லாம் மழை தண்ணிக்கு ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. வண்டி ஏறுமா ஏறாதா ஒரே டவுட்டு. இந்த வழியில் அதிகமாக யாரும் வந்தது இல்லையாம்மா, நாங்கள் தான் வந்திருக்கோம். காரெல்லாம் இறக்கவே முடியாதாம்மா. பொலிரோ, பிக்கப்பு, ஸ்கார்பியோ இந்த மாதிரி இருந்தால் கூட போயிடுவோம்மா. நம்ம ஷிஃப்ட்டில் வந்து மழை பெஞ்சனால தாங்க பிரச்சனை. மழை இல்லைனா கூட ஈஸியாக வந்துருக்கலாம். இந்த இடத்துல தான் வண்டி மாட்டிக்கிச்சு. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ண, ஏறவே மாட்டேங்குச்சு. வேறு வழி இல்லாமல் பின்னாடி திருப்புறக்கும் வழி இல்லைங்க. ரிவர்ஸ் சேர்த்துலாம் பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டு ஏற்ற முடியாமல் ரொம்ப சிரமமாயிடுச்சு. அப்புறம் ஒரு 5-6 பேர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த சைடில் தெரிகிற அந்த செடி மரத்தில் வண்டி விட்டு அதில் ஏற மாட்டேங்குச்சு. எப்படியோ 4-5 பேர் சேர்ந்து தள்ளனால வண்டி ஏறிச்சு. ஏற்றினோன்னா ஒரு மேலே வந்துட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து போட முடியல, ஒரே பதட்டமாக இருந்தனால யாரும் வீடியோ எடுக்கலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
सच ब्रेक दलो लेफ्ट में उतारो नको लेफ्ट को जाओ वेट करो नको लेफ्ट को जाओ रिवर्स होना को अयो होता के तो पिछो 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 हाँ अब सामने जाओ वैसा चढ़ाओ सीधा जाओ पत्थर डाल रहे हाँ गाड़ी यूट्यूब चैनल आरम्भी போடுறதுக்குள்ள यूट्यूब चैनल में मैं भी आ जाता हूँ बाजू तो आगा रे आगा नहीं पे है बहुत आसान हाँ बस इधर चढ़ा लगा जाओ இப்படி ஏற்றிட்டு வாங்க ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்குது பேனல் பேனல்